ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பருப்புருண்டு குழம்பு தாங்க செய்ய போகிறோம். உங்களுக்கு பருப்புருண்டு குழம்பு பிடிக்குன்னா லைக் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக எப்போ சாப்பிட்டேன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு பாசிப்பருப்பு, 1/2 கப்பு துவரம் பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. அதோட 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 மிளகாயும் போட்டு வச்சுருங்க. ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 1 பூண்டு எடுத்துக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அது நல்லா காஞ்சதும் வெந்தயமும் கடுகுலையும் கொடுத்து கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சுக்கலாம். அதோடு நம்ம எடுத்து வச்ச சின்ன வெங்காயம் பூண்டு அப்படியே சேர்த்துக்கலாம். நல்லா அது நிறம் மாற வர வதக்கிக்கலாம். அதோடு நம்ம எடுத்து வச்சு தக்காளியை பொடியாக நறுக்கி இதோடு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். இதோட 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினோன்னே நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து நான் ஊற வச்சு அதை கடைச்சி எடுத்து ஊற்றிருக்கேன். எல்லாம் கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம அரைக்கிறதுக்கு தேவையானதை எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சில்லு தேங்காய், 1 ஸ்பூன் ஜீரகம், சோம்பு, 2 சின்ன வெங்காயம் போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்ச விழுதை இந்த கொதிக்கிற குழம்புல நம்ம சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பருப்பு உருண்டை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம உருண்டை ரெடி பண்ணலாம். மிக்ஸி ஜாரில் தண்ணி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பருப்பு மட்டும் போட்டு நல்லா கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இதோட சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, தேங்காவை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இந்த மிக்ஸோடு சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பருப்பு உருண்டை நம்ம ரெடி பண்ணிடலாம். நல்ல கொரகொரன்னு அடைச்சிட்டோன்னா உருண்டை பிடிக்க ஈஸியாக இருக்கும். உருண்டையெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அந்த கொதிக்கிற குழம்புல நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். உடையாத மாதிரி மெதுவாக சேர்த்துக்கலாம். ஃபைவ் to 10 மினிட்ஸில் வெந்துருங்க. சிம்லேயே வச்சுருங்க. அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இதோட கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து இறக்கிடலாம். நீங்களும் இந்த சூப்பரான குழம்பு உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. எல்லோரும் சூப்பர்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. எங்கள் சேனல், எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய்.